வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் ட்ராப் தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு பாட்டிலில் நம்ம வந்து எப்பயுமே ஸ்டூடியோக்குள்ளேயே வந்து பண்ணி ரொம்பவுமே ஒரு போரிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா நான் இப்போ கொஞ்சம் டேஸாக வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் வீடியோ பண்ணால் கொஞ்சம் நேச்சுரலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல போய் வீடியோ ஷூட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்ட்ரோ கூட அங்கே தான் பேசியிருந்தேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே நின்று பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் போயிருந்தோம் எங்கள் ஊருக்கு. ரொம்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனால ஸோ லாக்டவுனில் கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, போயிட்டு வந்தாலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நைட்டு வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்து மலைக்காடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மலை மேலெலாம் ஏறி போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரோடும் போட்டிருப்பாங்க. நைட் டைமில் எல்லாம் போகலாம். ஸோ நைட் டைமில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஆக்சுவலாக காட்டு மாடு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அதை வந்து பார்த்துருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜூவில் வந்து இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம டிவியில் அது மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ ரியலாக வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்து வேறு லெவலில் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நார்மல் மாடு மாதிரி இல்லை, ரொம்பவுமே பெரிய பாடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் தூரம் தள்ளி போயெல்லாம் எடுத்தேன். ஸோ எங்கடா விரட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்துலலாம் போக முடியல. ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறதெல்லாம் நல்லாவே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாது, நீங்களும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோலாம் கொஞ்சம் கிட்டக்க போய் எடுத்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் போயிடுச்சு வீட்டுக்கு. அப்புறம் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோ அந்த ஃபிஷ் ட்ராப் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊரில் தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கும்பக்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுலலாம் தண்ணியெல்லாம் நிறையா ஓடிட்டு இருக்கும். ஸோ குளிக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு நாங்கள் போனோம். கடைசியில் பார்த்தா அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த சைடே வந்து போக முடியல. சைடில் வந்து பார்த்தோன்னா இது போல் வந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி வழியெல்லாம் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து இந்த பாறைக்கு நடுவில்லாம் தண்ணியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தோன்னா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் குளிக்கலாம் தான் ட்ரை பண்ணி வந்தோம். கடைசியில் வந்து பார்த்தோன்னா கல்லுக்கு நடுவில் கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு, கால் முங்குற அளவுக்கு தான். சரி, எதுக்கு குளிச்சுட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ட்ராப்பை வந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது மீனெல்லாம் அப்படியே வந்து புடி அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். இந்த வில்லேஜ் சைட்லாம் அந்த பிளேஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு டப்பாவில் வந்து சாப்பாடும் அப்புறமேட்டு மட்டன் எடுத்துருந்தாங்க வீட்டில். ஸோ அதையும் ஒரு பீஸை வந்து எடுத்து போட்டு வந்துட்டேன். மண்புழுவெல்லாம் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டாச்சு. ஸோ போன இடத்துல ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துட்டாங்க. என்னன்னா அந்த தண்ணி வளையுது இல்லை, ஸோ அந்த இடத்துல வந்து நான் கையை வச்சு ஒரு மீனை பிடிச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாறை மீன் வந்து பாறைக்கு நடுவில் தான் இருக்கும். சரி, அதை பிடிக்கலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா அந்த சேலஞ்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மீன் ஓடி போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப்பை ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போதே சரி சும்மா வந்து நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப்பெல்லாம் ரெடி பண்ணாமல் ஜஸ்ட் அந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் தண்ணிக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாடும் போட்டாச்சு, மீன் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சைடு வந்து மீன் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஒரு மீன் கூட உள்ளே வந்து போகிற மாதிரி தெரியல. சரி, நம்ம ட்ராப்பே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டோம். ஸோ இந்த ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஸோ இது மாதிரி ஒன்று உங்களுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து நார்மல் பாட்டிலில் கூட பண்ணலாம். ஸோ அதையும் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நான் இப்போ எந்த இடத்துல கட் பண்ணுறனோ ஸோ அதே இடத்துல வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமேட்டு டாப்பில் இருக்க அந்த கைப்பிடி நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய ட்ராப் அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இது அப்படியே வந்து தலைகீழாக தூக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ராப் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ நான் வந்து கம்மு அது மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட அவங்க வீட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக வந்து நீங்கள் கம் இல்லாட்டி ஃபெவிக்விக் அது மாதிரி ஏதாச்சும் வச்சு ஒட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த மட்டன் பீஸை வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து அந்த மீன் என்ன சாப்பிடும்னு சரியாக தெரியல. லைட்டாக வந்து சோறு தூக்கி போட்டு பார்த்தேன், அது வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சரி, சாப்பாடே சாப்பிடுது மீன், மட்டன் பீஸை சரி கட் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ராப்குள்ளே வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடையும் கொஞ்சம் வந்து அதை அள்ளி போட்டாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம ட்ராப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ அதே இடத்துல வந்து கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ராப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா சைடு பார்த்த மாதிரி வந்து நம்ம திருப்பி வச்சாச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் இப்படி ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து தள்ளி வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே வந்து மீன் மாட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக மாட்டாது. ஏன்னா வந்து சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டே தான் இருக்கும். உள்ளே போக வழி தேடிட்டு இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ட்ராப்பில் வந்து பார்த்தோம்னா உள்ளே போக வழி இருக்கும், ஆனால் வெளியில் வர வழியே இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தள்ளி வந்துடுங்க. ஒரு ட்ராப் வச்சாச்சு, நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் ட்ராப் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ
ஸோ ஃபுல்லாக வந்து பாறையாக இருக்குது. ஆக்சுவலாக லொக்கேஷன் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வாங்க முன்னாடி போய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாண்டி போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நிறைய அந்த பாசியெல்லாம் படிஞ்சிருக்கும்ல, ஸோ அதிலலாம் வலிக்கு கீழே வந்துடுவோமோன்னு ஒரு பயத்தோடய போயிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சேஃபாக தான் போயிட்டேன் ஒரு வழியாக. ஸோ போய்கிட்டே இருந்தேன். சின்ன ஒரு கரையில் வந்து பார்த்தோம்னா நிக்கச்சக்கமான மீன் வந்து அப்படியே மேலாப்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் நம்மளோட ட்ராப்பில் போய் பார்க்கலாம் ஏதாவது மீன் மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய மீனை வந்து உள்ளே வந்து மாட்டி கிடந்துச்சு. சரி இருக்கிறதுலே பெரிய மீனாக மாட்டிருச்சு, சரி எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் நிறையா மீன் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. உள்ளே போவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். முன்னாடி வந்து போயிட்டு அப்படியே வெளில வரதா நீங்களே பார்க்கலாம். ஸோ சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பை வந்து நம்ம எடுத்தாச்சு. சரி அந்த ஒரு மீன் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கலாம். நான் அந்த ஒரு மீன் எங்கே தப்பிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்லேருந்து நான் எடுத்து பார்த்தேன். கடைசியில் பார்த்தா செம்மையான மீன் ஒன்று மாட்டிருந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதை வந்து போட்டாச்சு. சரி மறுபடியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அந்த ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் கேட்கலாம் இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் தான் நம்மளால் பண்ண முடியுமா, சின்ன பாட்டிலில் நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலில் ஸோ இது போல் நம்ம எப்படி அந்த பாட்டிலில் கட் பண்ணுமோ அதே போல் வந்து டாப் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. டாப் சைடு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதே போல் வந்து பேக்கில் திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ட்ராப்பையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடும் போட்டிருக்கோம், மட்டன் பீஸும் வந்து போட்டிருக்கோம். சரி உள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மீனாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராப்லேயும் இருந்துச்சு, இந்த ட்ராப்லேயும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ராப்புக்குள்ளேயே வந்து மீனெல்லாம் போயிடுச்சு. ஈஸியாக வந்து அதனால் வெளியில் வர முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த பாட்டிலோட டாப் சைடை வந்து நான் பெருசாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக வந்து மீன் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி வந்து பண்ணி விட்டேன் தெரியாமல். ஸோ இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் டாப்பில் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஸோ இந்த ட்ராப்லேயும் நம்ம நல்லா மீன் வந்து பிடிச்சிருக்க முடியும். சரி இந்த ட்ராப்பில் தான் மாட்டலாம், அந்த ட்ராப்பில் ஏதாச்சும் மீன் மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்தோம்னா 3 மீன் கிட்ட வந்து மாட்டிருந்துச்சு. சரி அதை எடுத்து மறுபடியும் அதே போல் வந்து இந்த வாட்டர் பாட்டில் கூட அந்த பெரிய மீன் கூடயே சேர்த்து போட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மீன் வந்து அப்பப்போ ஒரு 2-3 மீன் வந்து மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த டப்பாவில் வந்து போட்டு காமிச்சேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மீன் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். எனக்கு சாரியில் மீன் பிடிக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதனால் நான் பிடிச்சது கிடையாது, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் வந்து நம்ம போய் அந்த பாறையெல்லாம் தாண்டி போய் பார்த்துட்டு வந்தாலும் ஒரு இடத்த, ஸோ அந்த இடத்த வந்து இந்த சாரியில் பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். கடைசியில் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஓடுற தண்ணி அப்படின்றனால அந்த அளவுக்கு பெரிய மீனெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியல. ஸோ அது வந்து ஈஸியாக தப்பிச்சு வந்து போயிடுது. நிற்கிற தண்ணியிலனா ஈஸியாக நம்ம அடைச்சி வந்து பிடிச்சிடலாம் அந்த சாரியெல்லாம் வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சாரியை சும்மா வந்து போட்டு ஒன்று எடுத்தோம். கடைசியில் வந்து பார்த்தோம்னா அதுலேயும் மீனெல்லாம் மாட்டிருச்சு. ரொம்பவுமே குட்டியான மீன் தான் மாட்டிருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து நம்ம அந்த டப்பாக்குள்ளே வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அதே போல் வந்து வலை மாதிரி போட்டு எடுத்தோம். கடைசியில் வந்து பார்த்தோம்னா அதில் ஒரு 2 மீன் மாட்டிருந்துச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்கே, இந்த மீன் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் அதை தான் நான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஒரு மீன் 40 ரூபா அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து வாங்கினேன் நான். கடைசியில் இங்கே வந்து பார்த்தோம்னா இப்படியே வந்து இருக்குது. அப்படியே பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் வந்து பார்த்தோம்னா அந்த மீன் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு உங்களுக்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து விட்டாச்சு. இந்த ஒரு ஃபிஷ் ட்ராப் வேறு லெவல் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அந்த மாடையும் கொஞ்சம் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.